வணக்கம். இது முதல் பார்வை. செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பா தளர்வா? மருத்துவ குழுவினரோடு இன்று ஆலோசிக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் 1 முதல் தமிழகத்தின் இதர பல பகுதிகளுக்கிடையே ரயில் சேவை துவக்கம். மதுரை, கோவை, நாகர்கோவில் உள்ளிட்ட நகரங்களுக்கு தினசரி ரயில்கள் இயக்கம். ஆப்பிள், அமேசான் உள்ளிட்ட 13 முன்னணி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 874 பேருக்கு தொற்று. ஒட்டுமொத்த பாதிப்பு 20,000-ஐ கடந்தது. சென்னையில் புதிதாக 618 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. 13,000-ஐ கடந்தது மொத்த பாதிப்பு. டெல்லி முதல் கர்நாடகா வரை வெட்டுக்கிளிகள் படையெடுக்கும் என மத்திய அரசு எச்சரிக்கை. ஹெலிகாப்டர் மூலம் மருந்து தெளித்து அழிக்க திட்டம். லடாக் எல்லை பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை. இந்தியாவை தொடர்ந்து சீனாவும் டிரம்புக்கு பதிலடி. ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகளாக தீபா, தீபக்கை அறிவித்தது சென்னை உயர்நீதிமன்றம். 2ஆம் நிலை வாரிசுகள் என்ற தீர்ப்பில் திருத்தம். நாடு முழுவதும் ஒரே நாளில் 7,466 பேருக்கு புதிதாக தொற்று. 24 மணி நேரத்தில் மகாராஷ்டிராவில் 116 காவலர்கள் கொரோனாவால் பாதிப்பு. ஆப்பிள், அமேசான் உள்ளிட்ட 13 முன்னணி நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனா காரணமாக பிற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு இடம்பெயர முன்வந்துள்ள நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திலும் 15,128 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள், அமேசான், சாம்சங், HP உள்ளிட்ட 13 மின்னணுவியல் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கடிதம் எழுதியிருப்பதாகவும், தமிழகத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள சாதகமான அம்சங்கள், தொழில் சூழலை அதில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை வழங்கும் என கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 874 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 20,000-ஐ தாண்டியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 874 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 20,246-ஆக அதிகரித்துள்ளது. இதில் 12,733 பேர் ஆண்கள், 7,504 பேர் பெண்கள் மற்றும் 5 பேர் திருநங்கையர். மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களில் 141 பேர் வெளிமாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். அவர்களில் 135 பேர் மகாராஷ்டிராவில் இருந்து வந்தவர்கள், 3 பேர் கேரளாவில் இருந்து வந்தவர்கள், மேற்கு வங்கம், தெலங்கானா, கர்நாடகாவில் இருந்து தலா ஒருவர் வந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 618 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 13,362-ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பில் சென்னையில் மட்டும் 65.99% உள்ளது. சென்னையில் 6,353 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 113 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 9 பேர் உயிரிழந்ததால் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 154-ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 0.76 விழுக்காடாக உள்ளது. ஒரே நாளில் 765 பேர் குணமடைந்ததால் இதுவரை வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 11,313-ஆக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம்
55.87% உள்ளது. மேலும் 43 அரசு பரிசோதனை மையங்களும் 28 தனியார் சோதனை மையங்களும் உள்ள நிலையில் ஒரே நாளில் 10,569 பேருக்கும் இதுவரை மொத்தம் 4,45,194 பேருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 8,776 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பாதிப்பு நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். நான்காம் கட்ட ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவடைய உள்ள நிலையில் மருத்துவ நிபுணர் குழுவினரோடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். இதனால் தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா, தளர்வு அளிக்கப்படுமா என்பது இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி கடந்த மார்ச் 25ஆம் தேதி ஊரடங்கை அறிவித்தார். தொற்று தொடர்ந்து அதிகரித்ததால் 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் என ஊரடங்கு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஆனால் பல மாநிலங்களில் பாதிப்பு மட்டும் குறைந்த பாடில்லை. 4ஆம் கட்ட ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவுக்கு வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வியாழக்கிழமை ஆலோசனை நடத்தினார். இதேபோல் தமிழக பாதிப்பு நிலவரம் குறித்து கடந்த 26ஆம் தேதி மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை நடைபெற்றது. அப்போது மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நிலை, நோய் தடுப்பு பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் நோய் தடுப்பு பணிகளை பட்டியலிட்டார். மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வல்லரசு நாடுகள், வளர்ந்து வந்த நாடுகளில் கூட உயிரிழப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மருத்துவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளித்த காரணத்தினாலே இறப்பு விகிதம் குறைந்திருக்கின்றது. சிகிச்சை பெற்று குணமடைந்தனுடைய எண்ணிக்கை சுமார் 50% இருக்கின்றது. இதனால் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மருத்துவர் நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சனிக்கிழமை மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் ஆட்சியர்கள் தெரிவித்த கருத்துக்களும் மருத்துவக் குழுவின் பரிந்துரையை அடிப்படையாக கொண்டும் ஊரடங்கை நீட்டிப்பதா, தளர்வு அளிப்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலேயே அதிக தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 6 மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ள நிலையில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 100-ஐ தாண்டியுள்ளது. சென்னையில் பரிசோதனைகளும் நோய் தடுப்பு பணிகளும் அதிகரிக்கப்பட்டாலும் பாதிப்பு மட்டும் குறைந்த பாடில்லை. தமிழகத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு 20,000-ஐ நெருங்கும் நிலையில் சென்னையில் மட்டுமே பாதிப்பு 13,000-ஐ தாண்டியுள்ளது. குறிப்பாக சென்னையில் உள்ள 6 மண்டலங்களில் கொரோனா பாதிப்பு 1000-ஐ தாண்டியுள்ளது. அதிகபட்சமாக ராயபுரம் மண்டலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 2,000-ஐ கடந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அந்த மண்டலத்தில் 556 பேர் வைரஸ் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அடுத்ததாக மத்திய சென்னை பகுதிகளை உள்ளடக்கிய கோடம்பாக்கம் மண்டலத்தில் பாதிப்பு 2,000-ஐ நெருங்குகிறது. 7 நாட்களில் கோடம்பாக்கம் மண்டலத்தில் மட்டும் 346 பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. புளியந்தோப்பு உள்ளிட்ட நெருக்கமான குடியிருப்புகளை கொண்ட பகுதிகளை உள்ளடக்கிய திருவிக நகர் மண்டலத்தில் பாதிப்பு 1,500-ஐ நெருங்கியுள்ளது. அந்த மண்டலத்தில் ஒரு வாரத்தில் 314 பேர் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய சென்னை, தென் சென்னை பகுதிகளை உள்ளடக்கிய தேனாம்பேட்டை மண்டலத்திலும் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. ஒட்டுமொத்தமாக அங்கு 1,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 7 நாட்களில் 412 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. வண்ணாரப்பேட்டை, காசிமேடு உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய தண்டையார்பேட்டை மண்டலத்தில் பாதிப்பு 1,300-ஐ தாண்டியுள்ளது. அங்கு மட்டுமே ஒரு வாரத்தில் 441 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
ஆரம்பத்தில் குறைவான தொற்றுகள் காணப்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் திடீரென அதிகரித்துள்ளது. இதனால் அங்கும் ஒட்டுமொத்த பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ளது. ஒரு வாரத்தில் மட்டும் அந்த மண்டலத்தில் 306 பேர் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் கொரோனாவால் ஏற்பட்ட மரணம் 145ஆக அதிகரித்துள்ள நிலையில் சென்னையில் மட்டுமே உயிரிழப்பு 100-ஐ தாண்டியுள்ளது. அதாவது வியாழக்கிழமை நிலவரப்படி சென்னையில் 102 பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதுவரை மாநிலம் முழுவதும் குணமடைந்தோர் எண்ணிக்கை 10,548 உள்ள நிலையில் சென்னையில் 6,330 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். 4ஆம் கட்ட ஊரடங்கு நாளை மறுநாளுடன் முடிவடைய உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். நாட்டில் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களிடமும் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று கருத்துக்களை கேட்டறிந்தார். அனைவரையும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அவர் அந்தந்த மாநிலங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் விசாரித்தார். அனைத்து மாநில முதலமைச்சர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இன்று பிரதமர் மோடியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து பிரதமர் முடிவு செய்து அறிவிக்க உள்ளார். இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 7,466 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,65,799 ஆகியுள்ளது. 24 மணி நேரத்தில் 175 பேர் மரணமடைந்ததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,706 அதிகரித்துள்ளது. 71,106 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 60,000-ஐ நெருங்கி வருவதுடன் உயிரிழப்பு 1,982 உள்ளது. தலைநகர் டெல்லியில் ஒரே நாளில் 1,024 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 16,000-ஐ கடந்துள்ளது. கேரளாவில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 84 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். லடாக் எல்லை பிரச்சினையில் தற்போதைய சூழ்நிலை குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் சீனாவுடனான எல்லை பிரச்சினை குறித்து மத்திய அரசு மௌனம் காத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய நெருக்கடியான நேரத்தில் பல கோணங்களில் யூகத்திற்கும் சந்தேகத்திற்கும் வழிவகுக்கிறது எனவும் இந்தியா சீனா எல்லையில் தற்போதைய சூழ்நிலை குறித்து மத்திய அரசு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாததால் சென்னை தியாகராய நகரில் ரங்கநாதன் தெருவில் உள்ள அனைத்து கடைகளையும் மூடி மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னையில் ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து கட்டுப்பாடுகளுடன் கடைகளை திறக்க மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் தியாகராய நகரில் ரங்கநாதன் தெருவில் உள்ள கடைகளில் வாடிக்கையாளர்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் இருப்பதாகவும் கடைகளில் கிருமிநாசினி தெளிக்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் ரங்கநாதன் தெருவில் உள்ள நூற்றுக்கணக்கான கடைகளை பிற்பகல் 2 மணியுடன் மூட மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது. மறு அறிவிப்பு வரும் வரை கடைகளை திறக்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பாண்டி பஜார், உஸ்மான் சாலைகளில் உள்ள கடைகள் வழக்கம் போல் திறந்திருக்கும். தொடர்ந்து இந்த 10 நாளில் பொது வாகனங்கள் எதுவும் போக்குவரத்துக்கு இல்லாததுனால மக்கள் ஏற்கனவே இந்த பக்கம் வரல. அப்போ ஏற்கனவே இந்த 70 நாள் ப்ளஸ் இந்த 10 நாள் நாங்கள் கடையெல்லாம் திறந்தாலும் கூட எங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இருக்கல. இதுமே தான் நாங்கள் எங்களுடைய பிரயோஜனங்களை எதிர்பார்க்குறோன்ற சூழ்நிலையில் அரசாங்கத்தோட அறிவுரை இதுக்கு மேற்கொண்டு என்ன எங்களுக்கு அவங்க வழிகாட்டுறாங்களோ அந்த வழிகாட்டுதல் படி நாங்கள் நடக்கிறோம். ரொம்ப லாஸ் சார். எப்படி இருக்குது சேல்ஸு கிடையாது சார். ஆக்சுவலாக சேல்ஸ் நாங்கள் ரொம்ப பண்ணல. ஏதோ 1-2 வரந்த கிராக்கி தான் வந்துட்டுருக்கு. அந்த கிராக்கியே சரி நம்ம எதாவது பண்ணால் செலவுக்கு ஆகுமே அப்படின்னு தான் வரோம். அதுவும் ஆனால் கரெக்டாக தான் இருக்கிறோம், எந்த குறையும் இல்லை. ஆனால் குறைன்னு சொல்லி வந்தாங்க இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் மூடி இருக்கும். பாதிப்பு இல்லாமல் பார்த்தா கொஞ்சம் திறக்க தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவ படிப்பில் ஓபிசி இடஒதுக்கீடு பின்பற்றப்படாததாக எழுந்துள்ள புகார் குறித்து விவாதிப்பதற்காக திமுக தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மத்திய தொகுப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு கல்லூரிகளில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 3.8 விழுக்காடு இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக எம்பி TKS இளங்கோவன் மற்றும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் தாக்கல் செய்துள்ள மனுவில் அகில இந்திய தொகுப்பிற்கு தமிழகம் அளிக்கும் இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினை குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். அதேபோல் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்த விவகாரத்தில் அகில இந்திய அளவில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அனைவரும் ஓரணியில் நின்று குரல் கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்.
சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் வைரஸ் பரவல் கட்டுக்குள் இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெளிமாநிலங்களில் இருந்து வருபவர்களால் தொற்று அதிகரிப்பதாக கூறியுள்ள அவர் அவர்களை தீவிரமாக கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் விரும்பினால் தமிழகத்தில் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் குறுவை சாகுபடிக்கு ஏற்ப கால்வாய்களை தூர்வாருவதில் மாவட்ட ஆட்சியர் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டார். இன்றைக்கு சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற நபர்கள் மூலமாகத்தான் நோய் பரவுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றன. அதனால நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள். கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் இயக்குநர் புவியரசன் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் 1ஆம் தேதி தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும். சென்னை காவல் நிலைய குளியல் அறைகளில் குற்றவாளிகள் வழுக்கி விழுவது தொடர்பாக பதிலளிக்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வழுக்கி விழும் சம்பவங்கள் எத்தனை, காவல்துறையினர் எத்தனை பேர் வழுக்கி விழுந்தனர் என்றும் அந்த ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. குளியல் அறைகளை முழுமையாக பராமரிக்காத அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல இடங்களிலும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் சிலர் வழுக்கி விழுந்து கை கால்களில் எலும்பு முறிவுகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதை அடுத்து இந்த கேள்விகளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் எழுப்பியுள்ளது. தெலங்கானாவிலிருந்து மேற்கு வங்கத்திற்கு நடந்து சென்ற தொழிலாளி வழியிலேயே ஒடிஷாவில் உயிரிழந்தார். ஹைதராபாத் ஃப்ரோஸ் நகரில் கட்டட வேலை பார்த்த ஐயார் மஹமத் அவரின் மகளை அழைத்துக் கொண்டு கடந்த 22ஆம் தேதி சொந்த ஊருக்கு நடக்கத் தொடங்கினார். ஒடிஷாவின் பாலசோர் மாவட்டம் சோரோ என்ற இடத்தில் மயங்கி விழுந்த அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக கூறினர். வெயில் தாங்காமல் இறந்திருக்கக்கூடும் என்றும் உடற்கூராய்வில் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 4 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கோவை காட்பாடி இடையே இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் தினசரியும், திருச்சி நாகர்கோயில் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் தினசரியும் இயக்கப்பட உள்ளன. மதுரை விழுப்புரம் இடையே இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட உள்ளன. கோவை மயிலாடுதுறை இடையே ஜன்சதாப்தி சிறப்பு ரயில்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற 6 நாட்களும் இயக்கப்பட உள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கார் மீது ஜேசிபி மோதிய விபத்தில் காவலர் உட்பட 2 உயிரிழந்தனர். தினையைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் மனோ திருச்சிக்கு சென்றுவிட்டு காரில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். பசுமலைப்பட்டி அருகே செல்லும்போது எதிரே வந்த ஜேசிபி மோதியதில் மனோ உயிரிழந்தார். படுகாயமடைந்த சமீபா என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே யானை பிளிறியதில் குட்டையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த மான்கள் துள்ளி ஓடின. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட ஆசனூரில் உள்ள குட்டையில் ஏராளமான மான்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு வந்த யானை பயங்கர சப்தத்துடன் பிளிறியது. யானையை கண்ட மான்கள் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் துள்ளி ஓடின. இந்த காட்சியை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நாமக்கல் அருகே பெயிண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி சாலையின் தடுப்புச்சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சேலத்திலிருந்து பெயிண்ட் கேன்களை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. புதுச்சத்திரம் RGR பள்ளி அருகே லாரி வந்தபோது பின்பக்க டயர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் தடுப்புச்சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பெயிண்ட் கேன்கள் உடைந்து சாலையில் கொட்டி வீணானது. மேலும் பல்வேறு செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பங்குகள் பக்கம் செல்வதற்கும் பெரும்பான்மையான இந்திய மக்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அலசியுள்ளது நியூஸ் 8 செய்திக் குழுமம். 5ஆம் கட்ட ஊரடங்கை நோக்கி நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் பொது முடக்கத்திற்கு மக்களின் நடவடிக்கை எப்படி இருக்கும், அவர்கள் செய்யும் பணிகள் என்ன என்பதை அறிவதற்காக நியூஸ் 8 செய்தி நிறுவனம் நாடு முழுவதும் 13 மொழிகளில் ஆன்லைன் மூலம் கருத்து கணிப்பு நடத்தியது.
மே 21 முதல் 28ஆம் தேதி வரை இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றது. நாடு முழுவதும் 50,000 பேர் பதிலளித்திருந்தனர். அவற்றில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விமானம், ரயில்களில் இனி எப்போது பயணிப்பீர்கள் என்ற கேள்விக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பயணிக்க மாட்டோம் என்று தமிழகத்தைச் சேர்ந்த 40 விழுக்காட்டினர் கூறியிருக்கின்றனர். அதேபோல் இந்த ஆண்டு திரையரங்கிற்கு செல்வீர்களா என்ற கேள்விக்கு 61 விழுக்காடு மக்கள் செல்ல மாட்டோம் என்றும் 28 விழுக்காடு மக்கள் திரையரங்கிற்கு இனி எப்போதுமே செல்ல மாட்டோம் என்றும் பதிலளித்துள்ளனர். பொது முடக்கத்திற்கு பின் ஹோட்டல்களுக்கு செல்லும் ஆர்வம் குறையுமா என்ற வினாவிற்கு 66% மக்கள் ஆம் என்று பதிலளித்துள்ளனர். மேலும் தங்களது உணவை தாங்களே சமைப்போம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குஜராத்தில் மட்டுமே அதிகபட்சமாக 49% பேர் ஹோட்டலில் சாப்பிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று இனிமேல் பிறருடன் கைகுலுக்கி வரவேற்பதை அறவே தவிர்ப்போம் என்று 74 விழுக்காடு மக்கள் பள்ளிச்சென்று பதிலளித்துள்ளனர். பொது முடக்கத்திற்கு பின் அலுவலக விடுமுறைகளை குறைந்தளவு எடுப்பீர்களா என்ற வினாவிற்கு நாடு முழுவதும் 47% பேர் ஆம் என்று கூறியிருக்கின்றனர். ஆனால் சுவாரஸ்யமாக தமிழகத்தில் மட்டும் 52 விழுக்காட்டினர் இல்லை என்றும் வழக்கம் போல்தான் விடுமுறை எடுப்போம் என்றும் பதிலளித்துள்ளனர். பார்ட்டி உள்ளிட்ட கொண்டாட்டங்களில் ஈடுபடும் ஆர்வம் உள்ளதா என்ற கேள்விக்கு தமிழகத்தில் மட்டுமே அதிக அளவில் ஆம் என்று பதில் கூறியுள்ளனர். நாடு முழுவதும் 67% பேர் இந்த ஆண்டு பார்ட்டி கொண்டாட்டங்களை தவிர்க்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளனர். பொது முடக்கத்திற்கு பிறகும் வீட்டு வேலைகளை செய்வோம் என்று 78 விழுக்காடு மக்கள் நாடு முழுவதும் தெரிவித்துள்ளனர். இல்லப் பணிகளில் கர்நாடகா மற்றும் ஒடிஷா மாநில மக்கள் அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். அதேபோல் ஊரடங்கிற்கு பிறகு பொது போக்குவரத்தை பயன்படுத்தாமல் தனி வாகனத்திலேயே பயணிப்போம் என்று 66 விழுக்காட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே 30 விழுக்காடு அளவிற்கு அரசு போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகளாக தீபா மற்றும் தீபக் ஆகியோரை அறிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 913 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை நிர்வகிக்க தனி அதிகாரியை நியமிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 27ஆம் தேதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் கிருபாகரன், அப்துல் குத்தூஸ் அமர்வு தீபா மற்றும் தீபக்கை ஜெயலலிதாவின் 2ஆம் நிலை வாரிசுகளாக அறிவித்திருந்தது. மேலும் ஜெயலலிதாவின் பெயரில் அறக்கட்டளை அமைத்து பொது சேவை செய்ய வேண்டும் என்றும் போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்களை நீதிபதிகள் வழங்கியிருந்தனர். இந்நிலையில் தங்கள் உத்தரவில் திருத்தம் செய்த நீதிபதிகள் தீபா மற்றும் தீபக்கை ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகளாக அறிவித்து உத்தரவிட்டனர். வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு தீபா மற்றும் தீபக் ஆகியோர் செல்ல வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வாரிசுதாரர்கள் அப்படின்னு அந்த ஒரு மாற்றம் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. இந்த மாற்றத்தினால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கு உரிமையான தீபக், திருமதி தீபா அவர்களுக்கு அனைத்து விதமான சொத்து உரிமைகளும் நிர்வாக உரிமைகளும் அனைத்து உரிமைகளும் அப்படியே தான் இருக்கு. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவர்கள் இருவருக்கும் முழு உரிமை அப்படின்னு சொல்லி லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வழங்கினதுனால அவர்கள் இருவரும் கூட்டாக அந்த சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். ஸோ இதில் பிரிக்கிறதுன்றது ஒன்றும் இல்லை. இருவரும் இன்றைய தேதியில் கூட்டாக அந்த சொத்துக்களுக்கு ஓனர்களாக திகழ்வார்கள். தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வந்ததால் முழு பாதுகாப்பு கோரி ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேதா நிலையம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தமிழக அரசு தலைவணங்கி ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டார். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதை தலைவணங்கி அதிமுக கட்சியின் தலைவர்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் இப்படியெல்லாம் என்னை மிரட்டும் விதமாக நீங்கள் அந்த ரோட்டில் வந்தது லாக்டவுன் டயத்தில் வந்தது தப்புனா, லாக்டவுன் டயத்தில் நாங்களும் இந்த நாட்டோட பிரஜைகள் தான், இந்த தமிழ்நாட்டோட பிரஜைகள் தான். இந்த நேரத்தில் எங்களை இப்படியெல்லாம் ஹேராஸ் பண்ணி இப்படி பேண்டமிக் டயத்தில் வெளியில் வர வச்சு இப்படி ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் முதல்ல இந்த அரசுக்கு என்ன இருக்குது?
பாலைவன வெட்டுக்கிளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லி முதல் கர்நாடகா வரை உச்சக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1993ஆம் ஆண்டிற்கு பிறகு வெட்டுக்கிளிகளால் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. லட்சக்கணக்கான பாலைவன வெட்டுக்கிளிகளால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிர மாநிலங்களின் 100 மாவட்டங்களில் உள்ள வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 2வது வாரத்தில் மற்றுமொரு வெட்டுக்கிளிகளின் கூட்டம் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்குள் நுழையும் என்று கூறப்படுகிறது. டெல்லி, இமாச்சல் பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலங்களிலும் தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான தெலங்கானா, கர்நாடகாவிலும் பாலைவன வெட்டுக்கிளிகள் நுழைய வாய்ப்புள்ளதாக அந்தந்த மாநிலங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் பீகார், ஒடிசாவிற்குள் வெட்டுக்கிளிகள் கூட்டம் நுழையும் என்று ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்தியாவில் 27 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெட்டுக்கிளிகளின் தாக்கம் உள்ளதால் ஹெலிகாப்டரில் மருந்து தெளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பிற மாநிலங்கள் எச்சரிக்கையுடன் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தின் சாத்னாவில் தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர், மத்திய பிரதேசத்தின் தாடியா பகுதிகளில் விவசாயிகள் ஒலி எழுப்பி வெட்டுக்கிளி கூட்டத்தை விரட்ட முயன்றனர். ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் மருந்து தெளிக்கப்பட்டதால் வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக மடிந்து விழுந்தன. மகாராஷ்டிராவில் 50% வெட்டுக்கிளி கூட்டத்தை கட்டுப்படுத்தி விட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசும் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்காது என பூச்சியியல் துறை வல்லுநர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சோதனைகளின் எண்ணிக்கையை வெகுவாக குறைந்து வருகிறது. பரிசோதனை மையங்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டும் சோதனைகள் அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை. தமிழகத்தில் உண்மையான நோய் பரவலை கண்டறிந்து கட்டுப்படுத்த பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் கூறி வருகின்றனர். ஆனால் ஒரு நாளுக்கு 10,000 முதல் 12,000 பரிசோதனைகள் மட்டுமே தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மே 7ஆம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக 14,195 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதிகபட்ச பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட மே 7ஆம் தேதியில் 52 ஆய்வகங்கள் மட்டுமே தமிழகத்தில் இருந்தன. ஆனால் தற்போது 70 ஆய்வகங்கள் உள்ள நிலையில் பரிசோதனைகள் 14,000ற்கு உள்ளாகவே இருக்கின்றன. தமிழகத்தில் பரிசோதனை திறன் அதிகரிக்கப்படும் அளவுக்கு பரிசோதனைகள் அதிகரிக்கவில்லை. மே 1ஆம் தேதி 9,365 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் புதிதாக 203 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. அப்போது 100ல் 2 பேருக்கு தான் பாதிப்பு இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக செய்யப்படும் சோதனைகளில் 100ல் 6 அல்லது 7 பேருக்கு தொற்று கண்டறியப்படுகிறது. மே முதல் வாரத்திலிருந்து பரிசோதனைகள் 2 மடங்கு கூட அதிகரிக்காத போது பாதிப்பு 6 மடங்கிற்கும் அதிகமாகியுள்ளது. இந்த தரவுகளை பார்க்கும்போது தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் பரிசோதனைகளை அதிகரித்தால் தொற்று அதிகமாகி மக்கள் அச்சப்படுவார்களோ என எண்ணி சோதனைகள் குறைக்கப்படுகிறதா என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் சந்தேகம் எழுப்பியுள்ளார். தமிழக அரசுடைய அந்த குழு, சிறப்பு குழு, நிபுணர் குழு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் 12,000 டெஸ்ட் பண்ண வேண்டும், சென்னை மாநகரில் 10,000 டெஸ்ட் ஆச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் கொரோனா பாசிட்டிவ் இருந்தா அவங்க வீட்டில் உள்ளவங்களும் டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீங்களாம் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கீங்க, நோய் அறிகுறி இல்லை, எனவே உங்களுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநிலம் அதிகமாக பரவி இருக்கிறது. எனவே டெஸ்ட் அதிகமாக செஞ்சால் அதிகமாக பாசிட்டிவாக தான் வருவாங்க.
அதுக்கு அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. எனவே அதை கருத்தில் கொள்ளாமல் அதிகமான டெஸ்ட்டை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். பிற தீவிர நோய்கள் உள்ளவர்களுக்கு தொற்று பரவாமல் இருக்க அறிகுறிகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் பரிசோதனை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். லடாக் எல்லை பிரச்சினையில் சமரசம் செய்ய தேவையில்லை என இந்தியாவை தொடர்ந்து சீனாவும் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தங்களது எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண இருப்பதாக இந்தியாவும் சீனாவும் தெரிவித்துள்ளது. லடாக் எல்லை விவகாரத்தில் 15 நாட்களுக்கு மேலாக இந்தியா சீனா இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இருதரப்பும் முன்வந்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாத நிலையில் இந்தியா சீனாவுக்கிடையே சமரசம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். சீன விவகாரம் குறித்து பிரதமர் மோடியிடம் பேசியதாகவும் அப்போது பிரதமர் ஏமாற்றத்துடன் இருந்ததாகவும் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி குறித்த டிரம்பின் பேச்சுக்கு விளக்கமளித்த மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா, பிரதமரிடம் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரை குறித்து டிரம்ப் பேசியதுதான் கடைசி என குறிப்பிட்டார். அதன் பிறகு டிரம்புடன் பிரதமர் மோடி பேசவில்லை எனவும் எல்லைப் பகுதி நிலவும் தற்போதைய பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண சீனாவுடன் இந்தியா பேசி வருவதாகவும் கூறினார். இருதரப்புக்கும் இடையே அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்த 1993ஆம் ஆண்டு முதலே குறைந்தபட்சம் 5 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறிய அனுராக் ஸ்ரீவஸ்தவா, இந்தியா தனது எல்லையையும் இறையாண்மையும் விட்டுக் கொடுக்காது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதன் மூலம் லடாக் பிரச்சினையில் அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா நிராகரித்துள்ளது. இருப்பினும் சீன தரப்பிலிருந்து அமெரிக்க அதிபரின் கருத்துக்கு பதிலேதும் வராமல் இருந்த நிலையில் இரு நாடுகள் தொடர்புடைய பிரச்சினையில் 3ஆம் நாட்டின் தலையீடு எந்த விதத்திலும் தேவையில்லை என டிரம்புக்கு சீனா பதிலளித்திருக்கிறது. எல்லை தொடர்பான வழிமுறைகள் மற்றும் தகவல் தொடர்பு நிலையங்கள் உள்ளன எனவும் பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனைகள் மூலமாக சீனாவும் இந்தியாவும் தங்களுக்கு இடையேயான எல்லை பிரச்சினையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள முடியும் எனவும் சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியான் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா எல்லையில் இருநாட்டு வீரர்களுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இந்நிலையில் எல்லைக்கோட்டு பிரச்சினை எப்போது தொடங்கியது என்பதை இந்த தொகுப்பின் மூலம் அறிந்து கொள்ளலாம். 18ஆம் நூற்றாண்டில் வேகமாக வளரத் தொடங்கிய சீக்கிய பேரரசு ஜம்மு வரை விரிவடைந்து லடாக்கை அதனுடன் இணைத்துக் கொண்டது. அடுத்ததாக திபெத்தின் மீது படையெடுத்தது. இதைத் தொடர்ந்து சீனாவுக்கும் சீக்கிய பேரரசுக்கும் இடையில் போர் மூண்டது. சீன ராணுவம் சீக்கியர்களை திபெத்திலிருந்து விரட்டிக் கொண்டே லடாக்கிற்குள் நுழைந்தது. ஆனால் லடாக்கில் சீக்கியர்களிடம் சீனா தோல்வியுற்றது. இறுதியில் அமைதி உடன்படிக்கையின் அடிப்படையில் போர் முடிவுக்கு வந்தது. 1914ஆம் ஆண்டு இந்தியா சீனா திபெத் நாடுகளுக்கு இடையே எல்லைக்கோட்டை வரைவதற்கான ஆலோசனைக் கூட்டம் சிம்லாவில் நடைபெற்றது. இதில் பிரிட்டிஷ் இந்தியா சார்பாக மெக்மஹோன் என்ற அதிகாரி கலந்து கொண்டார். இந்த ஆலோசனையிலிருந்து சீனா பாதியிலேயே வெளியேறியதைத் தொடர்ந்து திபெத்தும் இந்தியாவும் தாங்களாகவே எல்லைகளை பிரித்துக் கொண்டன. இந்த எல்லைக்கோடு அதை வரைய காரணமாக இருந்த மெக்மஹோன் பெயரிலேயே அழைக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு மாசேதுங் தலைமையிலான சீன மக்கள் விடுதலைப்படை புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றி சோசியலிச சீனாவை நிறுவியது. திபெத்தில் நடைமுறையில் இருந்த நிலவுடைமை மக்களை சுரண்டுவதாக குற்றம் சாட்டிய சோசியலிச சீனா மக்களை விடுவிப்பதாக கூறி திபெத்தை ஆக்கிரமித்தது. இந்நிலையில் 1954ஆம் ஆண்டு இந்தியா சீனா இடையில் 2 நாடுகளும் ஒருவர் மற்றவரின் இறையாண்மையை மதிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்தியா வெளியிட்ட வரைபடத்தில் அக்சாசின் என்று அழைக்கப்படும் லடாக்கை ஒட்டியுள்ள நிலப்பரப்பு இந்தியாவின் பகுதியாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை சீனா எதிர்க்கவே இந்தியா சீனா இடையே மோதல் துவங்கியது. 1952ஆம் ஆண்டு திபெத் மக்களின் கிளர்ச்சியை சீன ராணுவம் கடுமையாக ஒடுக்கியது. திபெத் பௌத்த மதத்தின் தலைவர் தலைலாமா தலைமையில் ஆயிரக்கணக்கான திபெத் மக்கள் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். தலைலாமா இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நாடு கடந்த திபெத் அரசாங்கத்தை அமைத்தார். தலைலாமாவிற்கு ஆதரவளித்தால் இந்தியா சீனா இடையே மோதல் முற்றத் தொடங்கி அது போராக வெடித்தது. 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்கிய இந்திய சீன போரின் போது சீன ராணுவம் லடாக் பகுதியிலும் மெக்மஹான் எல்லைக்கோட்டை தாண்டியும் தாக்குதல் நடத்தியது. எல்லையை தாண்டி முன்னேறிய சீன ராணுவம் லடாக்கின் முக்கிய பகுதிகளையும் கிழக்கு போர் முனையில் அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியையும் கைப்பற்றியது.
1962 நவம்பர் 19 வரை இந்தியா சீனா இடையில் ஏற்பட்ட போர் 1 மாதம் நீடித்தது. அன்று தொடங்கி தற்போது வரை வரையப்படாத எல்லைக்கோடு தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையில் அவ்வப்போது பிரச்சனை எழுந்து வருகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் OTT தளத்தில் வெளியாகியுள்ள பொன்மகள் வந்தாள் திரைப்படம் எப்படி இருக்கிறது? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பேட்ரிக் இயக்கத்தில் ஜோதிகா, பாக்கியராஜ், பார்த்திபன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பொன்மகள் வந்தாள். நீதிமன்றத்திற்குள் நடைபெறும் வாதங்களை மையமாக கொண்டு கோர்ட் ரூம் டிராமாவாக இணையதளத்தில் இந்த படம் வெளியாகியுள்ளது. 2004ஆம் ஆண்டில் ஊட்டியில் நடைபெறும் இரட்டை கொலை மற்றும் 4 சிறுமிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றம் சுமத்தப்படுகிறார் ஜோதி என்கிற பெண். இவருக்கு ஆதரவாக ஜோதிகா நீதிமன்றத்தில் ஆஜராவதாக தொடங்குகிறது கதை. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு போலீசாரால் திரிக்கப்பட்டு ஒரு பெண் மீது குற்றம் சுமத்தப்படுவதும் அவருக்காக நீதிமன்றத்தில் ஜோதிகா போராடி நீதி பெற்று தருவது போலவும் திரைப்படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது. படம் முழுக்க ஜோதிகாவின் வாதமும் நடிகர் பார்த்திபனின் பிரதிவாதமும் மட்டுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காட்சிகளில் இருவரும் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். ஏதோ நடந்ததெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டே போறீங்க. இங்க ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லலையோ. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் போது சந்திக்கும் வேதனைகளை திரைப்படத்தின் காட்சிகள் அப்படியே பதிவு செய்துள்ளன. இணையதளத்தில் வெளியிட சென்சார் அவசியமில்லை என்பதால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படும் குழந்தைகள் எதிர்கொள்ளும் இன்னல்களை இந்த திரைப்படம் காட்சியாக பதிவிட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நடைபெறும் வாதங்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் அல்லாமல் உணர்வுகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருப்பதால் லாஜிக் மிஸ் ஆனாலும் உணர்வு பூர்வமான வசனங்களால் இந்த குறை ரசிகர்களுக்கு தெரியாமல் தப்பிக்கிறது. 2 மணி நேரமே ஓடக்கூடிய திரைப்படம் என்றாலும் படத்தின் இடைவேளைக்கு பின்னர் இடம்பெறும் காட்சிகள் சற்றே அயற்சியை ஏற்படுத்துவது படத்தில் மற்றொரு குறையாக பார்க்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக மேலும் சில ஆதாரங்கள் அடுக்கப்பட்டு இருந்தால் திரைக்கதையில் ஜோதிகா தரப்பிற்கு அது வலு சேர்த்திருக்கும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. போராடி தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு இது கேம் இல்ல, ஜஸ்டிஸ். கொரோனா தொற்றால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள 145 உயிரிழப்புகளில் சுமார் 50% இறப்புகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாட்களில் நிகழ்ந்துள்ளன. நோய் தொற்றை தாமதமாக கண்டறிவதும் சில தனியார் மருத்துவமனைகள் கடைசி நேரத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்புவதுமே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா நோய் பாதித்தவர்களிடையே இறப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக அரசு கூறி வருகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இறப்பு விகிதம் 3% உள்ள நிலையில் தமிழகத்தில் 0.7% மட்டுமே இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் தனியார் மருத்துவமனை கடைசி நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. நாங்கள் அதுதான் சொல்றோம். தொடர்ந்து ஏர்லி டயக்னோசிஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ தனியார் மருத்துவமனை கடைசி நேரத்தில் வர்றவங்க அரசு மருத்துவமனையில் வந்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். அதனால தான் தனியார் மருத்துவமனைக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சிவியர் புரோட்டோகால் கொடுத்துக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். இந்த நிலையில் மாநிலத்தின் ஒட்டுமொத்த இறப்புகளில் 50% மருத்துவமனைகளில் கடைசி நேரத்தில் அனுமதிப்பதே காரணம் என்பது தெரியவந்திருக்கிறது. வியாழக்கிழமை நிலவரப்படி உயிரிழந்த 145 பேரில் 28 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் இறந்தவர்கள். இதேபோல் 48 மணி நேரத்தில் 27 பேரும் 3 நாட்களில் 24 பேரும் உயிரிழந்துள்ளனர். 4 நாட்களில் 16 பேர், 5 நாட்களில் 10 பேர் என குறுகிய நாட்களிலேயே அதிகம் பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 6, 7 மற்றும் 8 நாட்கள் முறையே 7, 9 மற்றும் 4 பேர் மரணித்திருக்கிறார்கள். 9 நாட்களில் 2 10 நாட்களில் 3 கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதற்கு அடுத்ததாக 11 முதல் 21 நாட்கள் வரை தினமும் 1 அல்லது 2 என உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. பரிசோதனையை அதிகரிக்காதது, தாமதமாக தொற்றை கண்டறிவது உள்ளிட்ட காரணங்களாலும் இந்த நிலை ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஒரு நபர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 48 மணி நேரத்துக்குள்ளேயே இறந்துடுறதா சொல்கிறாங்க. இதுக்கு ஏன் காரணம்? முக்கியமாக இது வியாதி ரொம்ப முத்தின பிறகு தான் கண்டுபிடிக்கிறதுக்கான பிரச்சனை மாதிரி தெரியுது. எந்த வியாதியாக இருந்தாலும் 48 மணி நேரத்துக்குள்ளே காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா
அட்மிட் ஆகி 48 மணி நேரத்துக்குள்ளேயே உயிர் போயிடுறதுன்னா யூஸ்வலாக அது வந்து கேட்டாஸ்ட்ராஃபிக் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மருத்துவ ரீதியாக அதில் வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுமக்களில் வந்து கோவிட் டெஸ்டிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ இது இருந்ததுன்னா எனக்கு எதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறதுனால இது தள்ளி போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தள்ளி போடுறதுனால பிரச்சனை ரொம்ப முத்தினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. தற்போது அறிகுறியே இல்லாமல் பலருக்கு தொற்று பரவுவதால் இயற்கையாக ஏற்படும் மரணங்கள் மீதும் சந்தேகம் எழுகிறது. ஏனெனில் பலருக்கு இறந்த பிறகே கொரோனா பாதிப்பு இருப்பது தெரிய வருகிறது. இதனால் மரணிக்கும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டால் மட்டுமே நோய் பரவலின் தீவிரத்தை அறிய முடியும் என்றும் கூறப்படுகிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை புழல் மத்திய சிறையில் 30 கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புழல் மத்திய சிறையில் உள்ள கைதிகள் சிலருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 30 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 30 பேரில் 7 பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீதமுள்ள 23 பேர் சிறை வளாகத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொற்று உறுதியான நபர்களுடன் தொடர்பில் இருந்த சக கைதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் கடலூர் மத்திய சிறையிலும் 2 ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்தன. லட்சுமிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பப்பாளி, வாழை, தென்னை சாகுபடி செய்யப்படுகின்றன. இப்பகுதிகளில் நேற்று மாலை சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் ஏராளமான பப்பாளி, தென்னை மற்றும் வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் சுமார் 5 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கின் தீர்ப்பை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்துள்ளது. தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட RS பாரதிக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. இதை ரத்து செய்யக்கோரி மத்திய குற்றப்பிரிவு தொடுத்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் தீர்ப்பை நாளை வழங்குவதாக தெரிவித்தார். இதற்கிடையே தனக்கெதிரான வழக்கை ரத்து செய்ய கோரியும் வழக்குகளை மொத்தமாக சேர்த்து விசாரிக்க கோரியும் RS பாரதி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறையின் தமிழ்நாடு பிராந்திய தலைமை அலுவலகத்தில் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயக்கர் பவனில் உள்ள மணப்பருத்தி கட்டடத்தில் செயல்பட்ட வருமான வரித்துறை அலுவலகத்தில் அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அலுவலகம் மூடப்பட்டது. அதேபோல் அருகில் உள்ள BSNL வளாகத்தில் செயல்படும் வருமான வரி அலுவலகத்தின் ஆய்வாளர் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.1 விழுக்காடாக குறைந்துள்ளது. இது கடந்த 44 காலாண்டுகள், அதாவது கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத சரிவு என்று மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் 2019-20 நிதியாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.2% குறைந்துள்ளது. அதற்கு முந்தைய 2018-19 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.1 விழுக்காடாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் காரணமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சரிவு இன்னும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டிற்கான முடிவுகள் வரும்போதுதான் இந்தியாவில் கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் முழுமையாக தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஜூன் 1 முதல் வழிபாட்டு தலங்களில் மீண்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். 10 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்றும் கோயில், மசூதி, குருத்வாரா என அனைத்தும் திறக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஸ்ரமிக் ரயில்கள் என்ற பெயரில் கொரோனா விரைவு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களை ஒரே ரயிலில் ரயில்வே அனுப்புவதாகவும் அது ஏன் என்றும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படவில்லை என்றும் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஜூன் 8ஆம் தேதி முதல் அரசு மற்றும் தனியார் துறைகள் 100 விழுக்காடு இயங்கும் என்றும் மம்தா அறிவித்துள்ளார்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூர் மாவட்டம் திக்ரி என்ற இடத்தில் சமையல் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு 6 சிலிண்டர்கள் வெடித்து சிதறின. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்றபோது விபத்து நேரிட்டது. இந்த வெடிவிபத்தில் நல்வாய்ப்பாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். விபத்து காரணமாக அந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரிசோதனை ரத்த மாதிரிகளை குரங்குகள் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிய சம்பவம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மீரட் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கொரோனா பரிசோதனை செய்யும் அதிகாரி ஒருவரை தாக்கி கையில் இருந்த ரத்த மாதிரிகளையும் பரிசோதனை கருவிகளையும் குரங்குகள் தூக்கிச் சென்றன. குரங்குகள் எடுத்துச் சென்ற மாதிரிகளை மரத்தின் மீது அமர்ந்து கடித்து துப்பின. இந்த சம்பவத்தால் குரங்குகள் கொரோனாவை பரப்புமோ என்ற அச்சத்தில் அந்த நகர மக்கள் உள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்கியிருக்கக்கூடிய நிலையில் நோய் தொற்றால் 3,62,200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் பாதிப்பு 17,68,000 கடந்திருப்பதோடு உயிரிழப்பு 1,03,000க்கும் மேல் அதிகரித்துள்ளது. பிரேசிலில் புதிதாக 24,000 பேர் உட்பட 4,38,000 பேருக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் 3,79,000 பேர், ஸ்பெயினில் 2,84,000 பேருக்கும் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வந்ததை அடுத்து தொற்று அதிகம் பாதித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 9ஆம் இடத்திற்கு வந்துள்ளது. உலகளவில் இதுவரை 25,79,000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் ஃபிளாய்ட் மரணத்துக்கு நீதி கேட்டு வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுட அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை அமெரிக்காவை சேர்ந்த கருப்பினத்தவரான ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்பவரை மோசடி வழக்கில் சந்தேகித்து போலீசார் கைது செய்தனர். கைதுக்கு ஒத்துழைக்காத அவரை காவலர் ஒருவர் கழுத்தில் மிதித்து துன்புறுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனையடுத்து ஜார்ஜ் ஃபிளாய்ட் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு மினியாபோலிஸ் நகரில் பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டங்களை ஒடுக்க ராணுவத்தை அனுப்பியுள்ள அதிபர் டிரம்ப் வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுடவும் உத்தரவிட்டுள்ளார். மரவள்ளி பயிரில் மாவு பூச்சி தாக்குதல் ஏற்படுவதை தடுப்பதற்கு பயிர் பாதுகாப்பு பணிகளுக்காக 54,46,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாமக்கல், சேலம், ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3,112 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சியின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பாதிப்பினை குறைப்பதற்கு போதிய அளவு நீர் பாய்ச்சுவது உள்ளிட்ட வழிமுறைகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் மரவள்ளியில் மாவுப்பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காக நடவு முடிந்த 2வது மாதத்தில் அசாடிராக்டின் மருந்தினையும் 2ஆம் முறையாக புரோபினோபாஸ் அல்லது தயோமித்தாக்சை மருந்தினையும் தெளிப்பதற்காக 54,46,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக எல்லையிலேயே வெட்டுக்கிளிகளை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், வெட்டுக்கிளிகளின் அச்சுறுத்தல் தமிழகத்திற்கு வராது என்று தமிழ்நாடு வேளாண் துறை விளக்கமளித்திருந்தாலும் அவற்றின் இடப்பெயர்ச்சியை யாராலும் சரியாக கணிக்க முடியாது என தெரிவித்தார். தமிழகம் விவசாய பூமி என்பதை அரசு மனதில் கொண்டு துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து வெட்டுக்கிளிகளின் இடப்பெயர்ச்சியை கண்காணிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏதேனும் ஆபத்து ஏற்படின் அதை எதிர்கொள்ள துரித நடவடிக்கை எடுப்பதற்கான ஆயத்த பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளி ஒருவர் கழிவறையிலேயே உயிரிழந்த சோகம் நடந்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன் கொரோனா சிகிச்சைக்காக 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கழிவறைக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து உறவினர்கள் கழிவறை கதவை தட்டியும் பதில் இல்லாததால் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் போலீசார் முன்னிலையில் கதவு உடைக்கப்பட்டபோது அந்த நபர் தரையில் உயிரிழந்த நிலையில் கிடந்திருக்கிறார். பின்னர் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பிய போலீசார் இயற்கை மரணமா தற்கொலையா என விசாரித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடின் Facebook, YouTube, Twitter உள்ளிட்ட வலைதள பக்கங்களை